ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மீன் வறுவலுக்கு எப்படி மசாலா ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் 30 வரமிளகாய், 3 துண்டு இஞ்சி, 25 பல்லு பூண்டு, தேவையான அளவு கல்லுப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கிண்ணியில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அரிசி மாவு, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பேஸ்ட்டு அதிலே போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரு, 1/2 லெமன் எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரமும் லைட்டாக தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எண்ணெயில் போட்டு வந்ததுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். மீனை வந்து பிரட்டி எடுத்துக்கோங்க. நான் இதுக்கு வந்து அஞ்சல் மீன் தான் எடுத்திருக்கேன். 2 பக்கமும் நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. எல்லா மீனையுமே இதே மாதிரி பிரட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து சில்வர் ஃபிஷ்ஷு வச்சுருக்கேன். இந்த மீதி இருக்க மசாலாவில் வந்து சில்வர் ஃபிஷ் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஒவ்வொரு மீனுக்கு தொடவும் முடியாது, அதனால் எல்லாத்தையும் ஒன்றா போட்டே நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன். 1/2 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த மீனை வந்து எண்ணெயில் போடுங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. சும்மா திருப்பி விடக்கூடாது. திருப்பி விட்டோம்னா மீன் உடஞ்சிரும். அதுக்கப்புறம் சில்வர் ஃபிஷ்ஷையும் ஒவ்வொன்றா எடுத்து போடணும். எல்லாத்தையும் மொத்தமாக போடக்கூடாது. சில்வர் ஃபிஷ்ஷில் வந்து முள் நிறையா இருக்கும். ஆனால் நல்லா வெந்துருச்சு அப்படின்னா நல்லா முறுமுறுன்னு இருக்கும். அப்படியே சாப்பிட்டுக்கலாம், முள்ளோடையே சாப்பிட்டுக்கலாம். ஒவ்வொன்றா அப்படியே திருப்பி விடுங்க. நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் எடுங்க. எல்லா மீனையும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.